காலை வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், நான் இன்றைக்கி புக்கெட் கைத்தாம், அதாவது மலேசியா பார்டர்கிட்ட இருக்கிறேன் காய்ஸ். இப்போ நான் தாய்லாந்துக்குள்ளார என்டர் பண்ண போகிறேன் காய்ஸ். இப்போ நான் புது பார்டர் வழியாக போக போகிறேன் காய்ஸ். இந்த பழைய பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா காய்ஸ், அது அதாவது மோட்ரு காடிக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்னொன்று ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்குது. இப்போ இந்த புது பார்டர் வழியாக நம்ம போக போகிறோம் காய்ஸ் இன்றைக்கி. அப்போ இந்த புது பார்டரில் பார்த்தீங்கன்னா காய்ஸ், லோரி, பஸ்ஸு, வேனு, காடி, மோட்ரு, அது புது பார்டரு, நல்ல பெரிய பார்டரு, சிறப்பாக இருக்குது. அதாவது தைலாண்டோட பார்டர் காய்ஸ். மலேசியாவோட பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான் காய்ஸ், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த தைலாண்டோட பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா புது பார்டரு. இப்போ அந்த புது பார்டர் வழியாக தான் நம்ம போக போகிறோம் காய்ஸ். இன்னொன்று காய்ஸ், இப்போ ரொம்ப பேர் குழம்பி கிடப்பாங்க, இந்த புது பார்டர் வழியாக எப்படி போகிறது அப்படின்ட்டு. அதை தான் நீ காட்ட போகிறேன் காய்ஸ். இன்னொன்று காய்ஸ், ஏன்னா இப்போ பார்டர்னால் ஸ்ட்ரிக்காக இருக்கும், என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் காய்ஸ். அதுக்கப்புறம் காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னாக்கா விடிய காலையில் 2 மணிக்கு கேரளிலேருந்து கிளம்பி இப்போ நான் சங்லுங்கில் இருக்கிறேன் காய்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருச்சி போய் கிடக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ரைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் காய்ஸ். அதனால் ஓகே காய்ஸ், வாங்க காய்ஸ், போயிட்டு முதல்ல மலேசியா பார்டரு, அதுக்கப்புறம் தைலாண்ட் பார்டர், புது பார்டர், அதாவது சடாவில் இருக்கிற புது பார்டர் தைலாண்டோட, அது போய் பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், என்னன்னா ரொமையில சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். அங்கேருந்து அழகாக வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்டர் க்ராஸ் பண்ணிவிட்டு தைலாண்டில் ஒரு 3 இடத்துக்கு போகிறேன் காய்ஸ். இந்த 3 இடத்தையும் நான் காட்டுறேன், சிறப்பாக இருக்கும். நன்றி காய்ஸ். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ காய்ஸ். இப்போ நம்ம மலேசியா பார்டர் கிட்ட போக போகிறோம் காய்ஸ். கவர்மெண்ட்டுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மலேசியா பார்டர் காய்ஸ். ஓகே காய்ஸ், இதுதான் என்னோடய லூனா காய்ஸ். நானும் லூனாவும் நல்லபடி மலேசியா பார்டர் கிட்ட வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்டர் க்ராசிங் பண்ணுறது தான் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ இது மலேசியா பார்டரு, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ், மலேசியா போர்டை செட்டில் பண்ணிட்டோம் காய்ஸ். பாஸ்போர்ட்டில் ஸ்டெம் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது தைலாண்டோட புது பார்டரு. ஓகே, பார்டரு பார்த்தீங்களா, தைலாண்ட் அப்படின்னு. இப்போ நம்ம அது வெளியே தான் போக போகிறோம். பாருங்கள், இந்த இடத்தையே அப்படியே மாற்றிட்டாங்க காய்ஸ். ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் கான்க்ரீட் போட்டு சிறப்பாக இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு. பாருங்க, இதுதான் புது பார்டருக்கு போகிற பாதை காய்ஸ். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் காய்ஸ் இது அதான் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு முடிவில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஓகே நம்மளும் பார்க்கணும் காய்ஸ். ஓகே, இதுதான் காய்ஸ் புது பார்டருக்கு போகிற வழி. ஓகே, கண்டாரிங்கான். ஓகே, இங்கே போட்டிருக்கு லைட் வெஹிக்கல், இந்த பக்கெட்டு போனோம் கேஸ். ஆவாஸ். ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா சைன் போர்ட்டு ஹஞ்சாய் அப்படின்னு போட்டிருக்கு. நேராக தான் காய்ஸ். இப்போ அந்த சைன் போர்டில் பார்த்தீங்களா காய்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வரைஞ்சா டனோக்கு போகிறது, நேரானா அஞ்சாய் புது பார்டரு. இதுதான் காய்ஸ் புது பார்டருக்கு போகிற வழி. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் கான்க்ரீட்டு லைட்டிங்லாம் கொடுத்து. ஆனால் முன்ன மாதிரி இப்போ பார்டர் டவுன் வரும், இப்போ அந்த டவுன் இல்லை, இப்போ ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது காய்ஸ். இப்படி தான் இருக்கு காய்ஸ் பாதை. அப்படியே போட்டிருக்கு, அங்கே சைன் போர்ட் போட்டிருக்கு பாருங்க, ட்ரக், பஸ்ஸு, ப்ரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னு. ஓகே, ஓகே, அங்கே போட்டிருக்கு பாருங்க காய்ஸ், சடாவ் கஸ்டம் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே தான் நீங்கள் கரெக்டாக பாதையை சூஸ் பண்ணோம் காய்ஸ்.
இங்கே வந்துட்டு தான் பாதையை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதாவது இங்கிட்டு போனீங்கன்னாக்கா லோரிக்கு ட்ரக்கு, இப்போ கீழே இறங்குனாக்கா அங்கே போட்டுரு பாருங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள் பஸ்ஸு எல்லாத்துக்கும். இதான் காய்ஸ் கஸ்டம் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம வந்து ரைட்டு எடுக்கணும் காய்ஸ், ரைட் ஹேண்ட் சைட். இங்கிட்டு வந்து ட்ரக்குக்கு, இது வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள். ஓ அப்படி இருக்குது பாதை. அப்போ இங்கே வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காய்ஸ். பாதையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்போ இங்கே வந்து ஸ்லோ, ஏன்னா அங்கேயே போட்டிருக்கு 30 தான் போகணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் எப்படியே வந்தீங்கன்னாக்கா இந்த பாதை அப்படியே மேலே ஏறுது. ஓகே, இது தான் காய்ஸ் சடாவ் கஸ்டம் ஹவுஸ். ஓடுற பாருங்க, சடாவ் கஸ்டம் ஹவுஸ் ஓடுற பாருங்க. டாய்லெட்லேருந்து கெஃபேட்டெரியா எல்லாம் வச்சுருக்காங்க. ஓ, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் காடியில் வந்தீங்களோ, பஸ்ஸில் வந்தீங்களோ, மோட்டரில் வந்தீங்களோ, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்க வேண்டியதான் கேஸ். அப்போ மோட்டர்னால் அங்கே போட்டிருக்கு மோட்டோ சைக்கிள் அப்படின்னு, இதோ அங்கே போட்டிருக்கு. ஓ இந்த பக்கெட்டு மோட்டோ சைக்கிள். அப்போ இப்படியே வர வேண்டியதான் கேஸ். இதோ இதுதான் சடாவ் கஸ்டம் ஹவுஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த கவுண்டரில் வந்து இமிக்ரேஷன் கேஸ், அதுக்கப்புறம் கஸ்டம். ஓகே காய்ஸ், கொஞ்ச நேரம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து கஸ்டம் ஃபார்ம் செஞ்சுட்டு அதோட வெளியாக வரதான் காய்ஸ். ஓகே, இமிக்ரேஷனை செட்டில் பண்ணிட்டேன். இப்போ வந்து கஸ்டம் காய்ஸ். பாருங்கள் காய்ஸ், ஒரு ஆளும் இல்லை காய்ஸ், ரொம்ப ஸ்லோவமாக இருக்குது. நார்மல் டேயில் வந்தால் ஓகே காய்ஸ், அதே வந்து லீவு டைமில் வந்தாலும் தெரில எப்படின்னு. ஆனால் இப்போ நான் வந்து நார்மல் டைம் காய்ஸ், சூப்பராக இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ இதோட நம்ம தாய்லாண்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். வெல்கம் டு தாய்லாண்ட் காய்ஸ். சூப்பர், நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். இப்போ முதல்ல நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா பத்தாலோங், அங்கே போய் தங்கிட்டு மக்கியானாலும் வேறு இடம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி 20ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் காய்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காய்ஸ். சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. வெரி ஈஸி நவ். இமிக்ரேஷன் கஸ்டம். ஓகே பாய். யா, வெரி ஃபாஸ்ட். ஓகே காய்ஸ், எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். இதோ பாருங்க காய்ஸ், அங்கே தொங்கலேருந்து தூரத்துலேருந்து பஸ்ஸு தெரியுது பார்த்தீங்களா, எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுனால் அந்த வழியில் போனோம் காய்ஸ், அதான் அதோட ரூட்டு போல். வரும்போதும் இதே வழி தான் காய்ஸ். ஓகே, அங்கேருந்து நடந்து வராங்களா, அது வந்து டாய்லெட் காய்ஸ். இப்போ டாய்லெட் போக போகிறீங்கன்னா அங்கே நிப்பாட்டிட்டு டாய்லெட் போகலாம். இப்போ இதோட ஃபுல்லாக வெளியாக வரது தான் காய்ஸ். ஹாய், சூப்பர் காய்ஸ். இப்போ வந்து போகும்போது இந்த பாதை காய்ஸ், வரும்போது அந்த பாதை. அங்கே போட்டிருக்கு பாருங்க, சொங்க்லா ஹஞாய் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த பாதையில் ஃபாலோ பண்ண வேண்டியது தான் காய்ஸ். இதுதான் அதோட வழி காய்ஸ். நீங்களே பார்க்கலாம் காய்ஸ் இந்த பாதையை. அப்போ நம்ம அப்படியே நேராக வர வேண்டியதான். என்னன்னா இங்கே வரும்போது நீங்கள் வந்து அவசரப்படாமல் இந்த சைன் போர்டெலாம் படிக்கணும். இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் படிச்சிங்கனாக்கா புரிஞ்சிடும். சொங்க்லா ஹஞாய் கீப் லெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அதை படிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து கூட்டாளிங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சந்தோஷத்தில் இதெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால தான் கீப் லெஃப்ட். ஓகே, இது வந்து இது பாதை கீழே இறங்குது காய்ஸ். ஓகே லெஃப்ட், அப்படியே கீழே இறங்கணும். அதை வந்து நீங்கள் ஹஞாய் சொங்க்லா போக போகிறீங்கன்னா கீழே இறங்கணும். அப்படியே கீழே இறங்கி அப்படியே வர வேண்டியதான் காய்ஸ். அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கு பாருங்க, வெல்கம் டு தாய்லாண்ட். யா, சூப்பர், வந்துட்டோம் காய்ஸ்.
இதோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் சைன் போர்டில் ஹஞ்சாய், அதாவது இங்கே பாருங்கள் சடாவ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அது வேணாம், இதான் போட்டிருக்கு பாருங்கள். அப்போ நம்ம இந்த பாதையை எடுக்கணும் கைஸ். சிம்பிள் தான் கைஸ். இந்த புது போட்ரு முக்கியம். நம்ம வந்து இங்கே கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். அதான் இதோ அங்கே போட்டிருக்கு பாருங்க ஹஞ்சாய் அப்படின்னு. நேராக தான் கைஸ். என்னன்னா நீங்கள் வராத மணிக்கு நல்லா சாப்பிட்ருங்க கைஸ். இங்கே கடை எதுவும் இல்லை, டாய்லெட்டு மட்டும் தான் வச்சுருக்காங்க. மித்தபடிக்கு கடையோ தண்ணி வாங்க போகிறீங்களோ எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா முன்ன உள்ள பார்டர்னா அது வந்து சடாவ், அதுக்கப்புறம் டனோக் டவுன் வந்துடும். அங்கே வந்து நீங்கள் வேண்டியதை வாங்கிக்கலாம், சாப்பிடலாம், அங்கேயே படுத்துடலாம், ஹோட்டல்லேருந்து எல்லாமே இருக்காங்க. இப்போ இது வந்து அப்படி இல்லை. இதோ இங்கே என்னமோ சாப்பாடு கடை திறந்துருக்காங்க போல். அது நீங்கள் செக் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, இது தான் கைஸ். கடைசி வரைக்கும் காட்டுறேன் கைஸ் இந்த பாதையை. இப்படி தான் இருக்கு கைஸ். அப்படியே வர வேண்டியதான் கைஸ். எல்லாம் சிறப்பாக இருக்கு கைஸ். இது வந்து கான்கிரீட் ரோடு, தார் இல்லை, கான்கிரீட்டில் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம தரம் வரும்போது இங்கே வந்து என்ன பண்ணோம், ஸ்லோவாக ஆயிடணும். ஸ்லோவாக நல்லா அந்த சைன் போர்ட்லாம் படிக்கணும். கீப் லெஃப்ட், யூ டர்ன் என்னமோ போட்டிருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. மித்தபடிக்கு ஓகே கைஸ், ஓவர்டேக் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்படியே வர வேண்டியதுதான் கைஸ். இப்போ இங்கே தான் முக்கியமானது. இப்போ இது வந்து ஹஞ்சாய் சொங்க்லா போட்டிருக்கு. ஓகே 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 ஓகே. இங்கே வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுறது. ஓகே, இங்கே பாருங்கள், டேர்ன் லெஃப்ட் டு டனோக் அப்படின்னு போட்டிருக்கு. 5 கிலோமீட்ரு. டனோக் வந்து இங்கேருந்து 5 கிலோமீட்ரு போட்டிருக்கு பாருங்க, டனோக் அப்படின்னு. அப்போ ரவுண்ட் அபவுட் இருக்குது கைஸ். இந்த ரவுண்ட் அபவுட்டில் அப்படியே நம்ம போக வேண்டியதான். பாதை வந்து இப்படி இருக்கு. நீங்கள் தொங்கலில் வந்து அந்த டனோக்குன்னு போட்டிருக்க இடத்துல ரவுண்ட் அபவுட் இருக்கு. ஓகேயா, நீங்கள் நேராக வர வேண்டியதான் அப்படியே சிம்பிளாக. இப்போ போகும்போது அந்த ரவுண்ட் அபவுட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நேராக வந்துட்டு லெஃப்ட் எடுக்கணும். அது போகும்போது அது அப்புறம் காட்டுறேன் கைஸ். இப்போ தான் நான் வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் குழப்படியாக தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிறோம். என்னை கேட்டால் இந்த பார்டர் வந்து கைஸ் நார்மல் டைமில் வந்தீங்கன்னாக்கா சிறப்பு. இமிக்ரேஷன் சடாவ் எல்லாம் டிப்டாப், எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க கைஸ். ஆஃபீஸர் எல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அதே சமயம் ஸ்லோவமாக இருக்குது. இங்கே போட்டிருக்கு பாருங்க, கீப் ரைட் அப்படின்ட்டு. இதெல்லாம் படிக்கணும் கைஸ். பார்ப்போம் இது எங்கே தான் போகுதுன்னு. ஓகே காய்ஸ், இங்கே சைன் போர்ட் இருக்குது. இந்த சைன் போர்ட்டை படிப்போம் என்ன போட்டிருக்குன்னு. ஹஞ்சாய் வந்து 52 கிலோமீட்டர் காய்ஸ். ஓகே, இப்போ நேராக போக வேண்டியதுதான். இங்கே இருந்து ஹஞ்சாய் 52 கிலோமீட்ரு. ஏன்னா இதோட எக்ஸிட்டை நம்ம பார்க்கணும். ஓகே, இங்கே சைன் போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, டிராஃபிக் லைட் இருக்கு அப்படின்ட்டு. டி ஜங்ஷன். ஓகே ஓகே, மண்ணுக்கு டிராஃபிக் லைட் இருக்கு. அங்கே போட்டிருக்கு பாருங்க, ஹஞ்சாய்
அதுக்கப்புறம் டனோக் வந்து லெஃப்ட் எடுக்கணும், அநியாய்க்குனா ரைட் எடுக்கணும். சிம்பிள் தான் கைஸ். ஓ ஓகே ஓகே. வரும்போது இதே பாதை தான், இதை விட்டுறக்கூடாது. இதில் மேலே போனால் நேராக கஸ்டம் ஆஃபீஸும் இமிக்ரேஷன் போயிடலாம் கைஸ். ஓகே பச்சா சூப்பர். பழைய பார்டர்னா இப்படி நேராக. இப்போ நம்ம வந்து அநியாய்க்கு போகிறோம் கைஸ். அநியாயினா அப்படி தான் கைஸ் இந்த பாதை. ஓகே கைஸ், நான் போயிட்டு பத்தால் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்டர் நினைக்கிறேன் நல்லபடி காட்டியிருப்பேன்னு நம்புகிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதும் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். சிறப்பாக அமைஞ்சிருக்கிறோம் நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், நான் டனோக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதை பாருங்க, டாப் க்ளோவ். இதெல்லாம் க்ளோவ் கம்பெனி கைஸ். இது வந்து அநியாய்க்கு போகிற பாதை. இங்கேருந்து 52 கிலோமீட்ரு. ஆனால் நான் வந்து பத்தாலோங் போகிறேன். போயிட்டு பத்தாலோங்கில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ். ஓகே கைஸ், இதுதான் பத்தாலோங்கில் இருக்கிற ஃபேமஸ் 7-Eleven. இது வந்து நான் கிட்டால் வந்துட்டேன் கைஸ். ஸோ லூனாவை பார்க் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஏன் ஃபேமஸ்னால் அது பின்னாடி பார்த்தீங்களா கைஸ், இதுதான் கைஸ். இந்த பின்னாடி இருக்கிற மலை, இந்த வியூ பாருங்க, இதுதான் கைஸ். இது வந்து ஃபேமஸ் பத்தாலோங்கில். சூப்பர் கைஸ். ஓகே கைஸ், இது வந்து அந்த 7-Eleven இருக்கிற பின்னாடி வியூ கைஸ். இந்த மலை தான் கைஸ் இங்கே இருக்கிற ஒரு லேண்ட்மார்க். இதுதான், இந்த மலைனால தான் இந்த 7-Eleven வந்து ஃபேமஸாக இருக்குது கைஸ். சூப்பர் கைஸ். கைஸ், இப்போ இங்கேருந்து ஒரு ஃபேமஸான பாலத்தை போய் பார்க்க போகிறோம் கைஸ். அந்த பாலமும் பத்தாலோங்கில் ஃபேமஸ். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்க போகிறோம் கைஸ். கைஸ், இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு. மலைக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து தாய்லாண்டில் இருக்கிற கிராமத்து பாதை கைஸ். கிராமத்து பாதை சிறப்பு கைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் நான் வந்து சிறப்பாக இருக்குது. எல்லாமே சுத்தமாக இருக்குது கைஸ். கைஸ், இதுவும் வந்து தலி நோயில் ஃபேமஸ் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், இடத்த பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. சிறப்பாக இருக்குது. அது வந்து மீன் பிடிக்கிற வலை கைஸ். அது அந்த வலையை வந்து கீழே தண்ணியில் இறக்கிட்டு தூக்குவாங்க. அதெல்லாம் மீனாக இருக்குது கைஸ். சிறப்பு கைஸ் இந்த இடம் பாருங்க கைஸ். இதுவும் பத்தாலோங்கில் ஃபேமஸ் கைஸ். எப்படி இருக்குன்னு. கைஸ், இதுதான் கைஸ் பத்தாலோங். இந்த பிரிட்ஜ் தான் கைஸ் உண்மையில ஒரு சீனிக்கான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போக போகிறோம் கைஸ். சிறப்பாக இருக்கும் கைஸ் இந்த பிரிட்ஜ். எலிவேட்டட் பிரிட்ஜ். சூப்பர் கைஸ். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது கைஸ். பாருங்க கைஸ், வானமும் இருட்டிக்கிட்டு இருக்கு கைஸ் அப்படியே. ஆனால் இந்த மாதிரி நேரம் தான் கைஸ் உண்மையில சீனிக்காக இருக்கும். பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. அந்த பக்கெட்டு பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. சிறப்பாக இருக்கு கைஸ்.